நாமத்துக்கு சோதனை மையம் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், என்றும் அதை இப்போ எண்ணிப்பார். என்றும் அதை இப்போ எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்ப கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி என்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, இல்லையோ, இல்லையோ. மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். சிசிர வேலை சிச்சையினால் உன்னை கிட்ட இழுப்பவரும்.
கிட்ட இடுப்பவரும் ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரே, உனக்கென்றும் அளிப்பவரே. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். 2025 வருஷத்துடைய ஜூன் மாதத்திலையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் நல்லா தெரிந்த வசனம்தான், நல்ல பரிச்சயமான வசனம் தான். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்தி வருகிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்துக்கும் இந்த முதல் தேதி கர்த்தருடைய நாளாய் கர்த்தர் எங்களை தந்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதத்தின் முதல் தேதியிலும் ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபையாகி ஆண்டவரே, உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு ஆண்டவரே நீ தந்திருக்கிற ஆண்டவரே அப்பா, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய வாக்கு தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை நீங்கள் ஆசீர்வதித்து எங்களுக்கு பிட்டு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீ வாக்கு தத்தை உண்மையுள்ள தேவன், நீ வாக்கு தத்தத்தை ஆண்டவரை நிறைவேற்றுகிற தேவன், நீ சொல்லுகிறபடியே நீ செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு இங்கே பேசி ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஒவ்வொருவரோடு கூட தேவன் பேசி ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும், இந்த வாக்கு தத்தத்தில் இருக்க நன்மைகளையும் ஆசை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுதந்திரிக்கும்படியாக அதை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்கள் செய்யுங்க. அதை எதிர்த்து நின்று போராடுகிற விசுவாசின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. கூட இந்த பெரிய காரியங்கள் செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனை மையம் உண்டாத. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிக்கிறவர் நம்ம மாதத்தில் கத்த சில ஆண்ட முடிக்கிறவராய் நம்மோடு கூட கத்த இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில தீமையான காரியங்களை கர்த்தர் முடிக்க போகிறார். நம்மோடு போராடுகிற, நம்மை வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற, நம்ம பலவீனப்படுத்துகிற காரியங்கள், நம்ம பாரப்படுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியம், சில வேளையில் சில எதிர்த்து நின்று போராடுகிற காரியங்கள், சில எதிர்ப்புகள், இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் முடிக்க போகிறார். ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிக்கிறவர் நிச்சயமாக முடியான ஆண்டவர் சில காரியத்தை கர்த்தர் முடிக்க போகிறார். சில பிரச்சனைகளை முடிக்க, சில போராட்டங்களை கர்த்தர் முடிக்க போகிறார். நம்மை வேதனைப்படுத்துகிற, நம்ம துக்கப்படுத்துகிற, நம்ம எதிர்த்து நம்மோடு போராடுகிற சில காரியங்கள், சில மனுஷனுடைய காரியங்கள், விசுவாசின் கிரியைகள், அந்தகார வல்லமைகள், இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் அதை முடிக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நல்ல காரியங்களையும் கர்த்தர் முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. சில நல்ல காரியங்கள் தடைப்பட்டு இருக்கலாம்,
சில நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கலாம். சில நம்ம வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு இருக்கலாம். சில அற்புதங்கள், சில அதிசயங்கள் தடைப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் தடைகளை நீக்கி அந்த நல்ல காரியங்களை, நன்மைக்கு ஏதுவான காரியங்களை, நம்மை சந்தோஷப்படுத்துகிற, நம்ம மகிழ்ச்சிப்படுத்துகிற, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நல்ல காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் முடிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டு இந்த மாதத்தில் ஆண்டு நம்ம வைத்திருக்க, அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் முடிக்கிறவ இந்த மாதத்தில் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை முடிக்க வேண்டுமோ, ஒருவேளை நம்மால் முடியாத இருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் தேவனால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முடிக்கிறவர் சில எல்லாவற்றையும் முடித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை அவர் முடிக்கிறார் என்று சொல்லி தான் ஒரு 3 காரியங்களை இந்த நாளில் பார்க்க போகிறோம். அது முன்பாக சில வசனங்களை பார்க்கும்போது அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் முடிக்க, தீமையான காரியமாக இருந்தால் நல்ல காரியங்கள் சொல்லி ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு முடிக்கிறவர் என்று சொல்லி இந்த வேத வசனங்களே நம்மால் பார்க்க முடியும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடியும் சில காரியங்கள். இந்த காரியம் முடிஞ்சிராதா, இந்த பிரச்சனை முடிஞ்சிராதா, இந்த போராட்டம் முடிஞ்சிராதா என்று சில வேலைகளை நம்ம சில காரியங்கள் எதிர்ப்பு ஒரு முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அதை இந்த மாதிரியில் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்த்திருக்கிற எந்த காரியத்தில் முடிவை எதிர்பார்த்து சில வேலையில் அது பார்க்கும்போது இது முடிவில்லாமையே போய்கொண்டு இருக்கு. இந்த காரியம், இந்த பிரச்சனை முடிவே இருக்க மாட்டேங்குது. முடிவு வரும்னு பார்க்குறான வருமா, அது அப்படியே இழுத்து கொண்டு தான் போய்கொண்டு இருக்கு. அது நல்ல காரியமாக தீமை காரியத்தை அது அப்படியே தான் போய்கொண்டு தான், ஒரு முடிவு வர மாட்டேங்குது அப்படின்னு சில வேலை இருக்கலாம். ஆனால் நம்ம எதிர்பார்த்துருக்கிற முடிவை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறது. அது மாத்திரமில்லை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தெல்லாம் முடிக்கணும்னு இருக்கிறாரோ அதையும் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதையும் செய்து நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் பார்க்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் முடிக்க போகிறார், அதை முடிப்பார். எல்லா காரியத்தையும் தேவன் நம்மை நெருக்குகிற எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை முடித்து நம்மை அதற்கு ஒரு முடிவை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். 57ஆம் வசனத்திலையும் பார்க்கும்போது 57ஆம் வசனம் 57ஆம் அதிகாரம் 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர் சில எனக்காக முடிக்க போகிறார். இதுவரைக்கும் நான் பட்ட வேதனைகளை கண்டு, கண்ணீரை கண்டு, என் ஜெபத்தை கேட்டு, என் விசுவாசத்தை கண்டு, நாம் அதற்காக தேடின காரியங்கள் கண்டு ஆண்டவர் சிலவற்றை ஆண்டவர் என் காரியத்தை முடிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை துன்பப்ப எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை முடித்து ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் சில முடிவுகளில் கர்த்தர் அதிக விருப்பம் முடிவராக. ஏனென்றால் அது முடியாததுனால நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் கண்ணீர் விட்டு இரவும் பகல் நான் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறேன். அது நிமித்தம் சில துன்பங்கள், அது நிமித்தம் சில அவமானங்களை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம அந்த காரியத்தின் முடிவை, அந்த காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும் என்று கர்த்தர் அதிக விருப்பமுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதில் அதிக அவர் நினைவுள்ளவராக இருக்கிறதுனால நிச்சயமாய் கர்த்தர் அவர் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ, அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதன்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முடிவு நிச்சயமாக ஆண்டவர் அது தந்த நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். யோபு 8:7 நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம், உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும்
உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தில் சில முடிவை கொடுக்கும்போது, சில காரியத்தை கர்த்தர் முடிவை கொடுக்கும்போது, சில காரியத்தை கர்த்தர் முடிக்கும்போது அது நமக்கு தீமையாக இருக்காது, அது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷம், நம்ம துக்கப்படுத்துகிற மாதிரி கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், எதையும் முடிக்க மாட்டார். சில வேளை நம்ம இருப்போம், இது இந்த காரியம் முடியும் போது நமக்கு என்ன ஆகும், இந்த முடிவு எனக்கு நல்லா இருக்குமா, இந்த முடிவு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா, இந்த முடிவு எனக்கு சந்தோஷமாக இருக்குமா என்று சில வேளையில் சில கேள்விகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை முடிக்கும்போது அது சந்தோஷமே தவிர ஒரு நாள் நமக்கு வேதனை இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நான் பாருங்க, நிச்சயமாக முடிவு உண்டு. அப்போனா கர்த்தர் அதுக்கு அதை தேவன் முடிக்க போகிறார். அந்த காரியங்கள் முடிக்கும் போது அது எனக்கு சந்தோஷத்தை தருகிற, எனக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிற ஒரு காரியமாக, ஒரு முடிவாக அது இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்க நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிற தேவன். நிச்சயமாக முடிவு உண்டு. முடிக்கிறவர் எதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை முடிக்கிறாரு, அவர் எப்படி இந்த காரியத்தை முடிக்கிறாரு என்று சொல்லி தான் ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்றொன்றா நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, புதிதானவைகள் தொடங்க முடிக்கிறவர். எதற்காக கர்த்தர் என் பிரச்சனையை, போராட்டத்தை, என் கண்ணீரெல்லாம் முடிக்கிறார் என்றால் ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்காக தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிந்து கர்த்தர் முடிக்கிறார் என்றால் அதுக்கு பின்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்காக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உனக்கு நான் முடிக்க போகிறேன் அப்படின்றா நம்ம அடுத்தது என்ன யோசிக்கிறேன், கர்த்தர் பின்பாக ஒரு காரியத்தை வச்சிரு. அதுக்காக தான் ஆண்டவர் முடிக்க வைக்க அந்த பிரச்சனையை, போராட்டம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, முடிக்க போகிறார். ஏன்னு அது நிமித்தம் தம் ஜனங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் முடிக்கிறவர் எதற்காக இந்த காரியத்தை முடிக்கிறார் என்றால், ஏன் முடிக்கிறேன்னா புதிதானவைகளை தொடங்க முடிக்கிறேன். என் வாழ்க்கையில் புதிய காரியங்கள் தொடங்குவதற்கு, புதிய காரியங்கள் ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் சில காரியத்தை முடிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை முடிக்கும் போது எனக்கென்று புதிய காரியங்கள் துவங்க ஆரம்பிக்கும், எனக்கென்று புதிய ஆசீர்வாதங்கள் தொடங்க ஆரம்பிக்கும், எனக்கென்று புதிய பாதைகள் எல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் உனக்கென்று அந்த காரியத்தை முடிப்பேன் என்று இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதானவைகள் அப்படின்றா என்னவென்றால், இதுவரைக்கும் நான் காணாத காரியங்கள், இதுவரைக்கும் நான் காணாததை, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் தோன்றாத காரியங்கள், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் கேட்காத காரியங்கள், இதுவரைக்கும் நான் அனுபவிக்காத காரியங்கள், இதுவரைக்கும் என் வாழ்க்கை இல்லாத காரியங்கள், இதுவரைக்கும் நான் பெற்றிராத காரியங்களாக அந்த புதியவைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் எனக்கு ஆரம்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல. வேறு இருக்கிறீங்களா? இதுவரைக்கும் அதை நான் கேட்கவே, என் காதால் அது கேட்கலை என்று இருக்கீங்களா? கர்த்தர் அப்படிப்பட்ட புதிதானவைகளை கர்த்தர் உங்களுக்கு தொடங்க வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அதை தொடங்குவதற்கு தான் உங்கள் காரியங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில காரியத்தை கர்த்தர் முடித்து அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை கர்த்தர் ஆரம்பித்தும் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 43 19 அதிகாரத்தை, ஏசாயா 43 19 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை கர்த்தர் தம் ஜனத்தின் வாழ்க்கையில் பழையவையே போட்டு கிரட்டி செய்கிறவர் அல்ல. அதெல்லாம் ஒழிய பண்ணிட்டு அந்த முன் வசனம் பார்க்கிறோம். முந்தினவங்களை நினைக்க வேண்டாம், பூர்வமாக சிந்திக்க, பழசெல்லாம் நினைக்காத.
கர்த்தர் புதியவைகளை செய்ய போகிறார். அல்லேலூயா. புதிதானவைகள் என் வாழ்க்கை, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் கேட்காத, நான் அனுபவிக்காத, நான் பார்க்காத, என் மனதில் தோன்றாத சில புதிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முடிய செய்து நம்ம வாழ்க்கையில் புதிதான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்காக தொடங்க போகிறார், நமக்காக அதெல்லாம் ஆரம்பிக்க போகிறார். பாருங்களேன், ஏசாயா 64ஆம் அதிகாரம், ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 65:17 பார்க்கிறோம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய எண்ணங்களாம் பாருங்களேன். தம் ஜனத்தின் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாத்தையும் புதுசாக தான் ஆரம்பிக்க போகிறார். புதிதான காரியங்களை, அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் வேலை வியாபாரங்கள் தொழில்கள், உங்கள் படிப்பின் காரியமாக இருக்கலாம். கர்த்தர் புதிதானவைகளை ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா. சில வேளை பழசையே நம்ம நினச்சி கொண்டு இருக்கோம். இது நடக்குமா நடக்கும் இல்லை. கர்த்தர் புதுசாக ஆண்டு ஆரம்பிக்க போகிறார். அல்லேலூயா. புதிதானவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மையவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். இந்த ஏசாயா 65ஆம் அதிகாரம் இந்த 16ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீங்கன்னால், கர்த்தர் புதிதானவைகளை கர்த்தர் செய்யும்போது என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குன்ட்டு வரிசையாக நம்மளால் பார்க்க முடியும். அதாவது தேவன் புதிதானவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஏசாயா 42ஆம் அதிகாரம், ஏசாயா 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நான் அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாதுக்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. புதிதானவைகளை அவர் என்ன செய்கிறாரா? அவர் அறிவிக்கிறார், தோன்ற பண்ண போகிறார் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் புதியவைகளை ஆண்டவர் நமக்கு செய்து நம்மையவர் ஆசீர்வதித்து நம்மையவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் முடியாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும், இருதயத்தில் தோன்றவில்லை. அப்படிப்பட்ட புதிதானவைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வசனத்தை நீங்கள் ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்மளால் பார்க்க. இந்த வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் தம் ஜனத்துக்கு புதிதானவைகளை அவர் ஆரம்பிக்கிறவர், புதிதானவைகளை அவர் தொடங்குகிறவர், புதிதானவைகளை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து அந்த வசனம் பாருங்கள். சிங்காசனத்தை மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அல்லேலூயா. சகலத்தையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் புதிதாக்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதான் முடிக்கிறவர். எதற்காக முடிக்கிறார் என்றால், எதற்காக அந்த காரியத்தை எனக்கு முடிக்கிறார், எதற்காக பிரச்சனை முடிக்கிறார் என்றால், என் வாழ்க்கையில் புதிதானவைகளை தொடங்கும்படியாக. அல்லேலூயா. இந்த காரியம் முடிஞ்சிட்ட பிறகு எனக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சில கேள்விகள் நமக்கு இருக்கலாம். சரிப்பா, இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அடுத்தன்னா அப்படின்னு இருக்கலாம். பாருங்களேன், அது என்ன நடக்குமோ, என்ன ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, அத்தனை இதெல்லாம் பிரச்சனை வருமா? அது போல் சில வேலையில் இருக்குது. ஆனால்
முடிய பண்ணுவாரானால் அதை பின்பதாக கர்த்தர் எனக்கென்று புதிதானவைகளை கர்த்தர் வைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த புதிதான காரியங்கள், புதிதானவைகளை கர்த்தர் நமக்கு தொடங்கி அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே விசுவாசம் இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட புதிதான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் வேத சமூகத்தில் நம்ம நல்ல ஒரு தெரிந்த ஒரு சம்பவம் தான். நீங்கள் அந்த வேத சமூகத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்குது. நம்ம தெரிந்த அதுக்கு அவங்களுக்கு பிரதான ஒரு பிரச்சனை என்னவென்றால் அவங்களுக்கு கடன் பிரச்சனை. இங்கே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே தீர்க்கதரிசி மனைவி குறித்து அங்கே நாம் பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அங்கே தீர்க்கதரிசி மனைவி குறித்து அங்கே நான் பார்க்குறோம். அந்த கணவன் இறந்து போனதுனால இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், குறிப்பாக கடன் பிரச்சனை அந்த அம்மா இருக்கிறாங்க. இந்த கடன் பிரச்சனை இப்போ எங்கே வந்து கொண்டு வச்சிருக்குதுன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க. 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 4:1 தீர்க்கதரிசி புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனால் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பது அறிவு. கடன் கொடுத்தன் இப்போது 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். அந்த அம்மா கடன் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில. ஏன்னா உடனே என்ன செய்ய மாட்டாங்க, அது போல் செய்ய மாட்டாங்க. ரொம்ப வருஷம் ஆனால் தான் செய்வாங்க பாருங்க. சில வேலையில் இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சில வேலை அப்படி சொல்லும்போது தான் சில காரியங்களை கடன் கொடுத்த என்ன செய்வான், ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வான். இப்போ அந்த சூழ்நிலை தான் அந்த அம்மா இருக்கிறாங்க. கடன் வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சோ தெரில, இல்லை இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன்னு சொல்லி இந்த அம்மா சொன்னாங்களே தெரில. இப்போ கடைசியாக இப்போ வந்து கடன்காரன் வீட்டு வாசப்படி வந்து நின்று ஒன்று கொடுத்த கடத்தை திருப்பி கொடு, இல்லைனா பிள்ளைகளை நான் என்ன செய்வேன், அடிமையாக கொண்டு போயிடுவேன், 2ல் 1 எதனா நடக்கும் அப்படின்ட்டு இப்போ வந்து நிற்கிறான். இந்த அம்மாவால் எதுவும் செய்ய முடியலையே. கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, பணம் இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லை, 2மே அந்த அம்மா கிட்ட இல்லை. இப்போ நெருக்கடியான சூழ்நிலை இந்த அம்மா இருக்கிறாங்க. அது நிமித்தம் இப்போ இந்த ஐயாவை தேடி வராங்க. யார், இந்த தீர்க்கதரிசியை தேடி வந்து, ஏன் இது போல் எனக்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட என்னம்மா இருக்குது, என்கிட்ட ஒரு கூட என்ன தான் இருக்குது, அதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லுவேன். சில ஆலோசனை சொல்கிறாரு. அந்த அம்மா அந்த ஐயா சொன்ன ஆலோசனை பார்க்கும்போது அந்த அம்மா எந்த பிரச்சனைக்கு வந்தாங்களோ அதுக்கு இல்லை ஆலோசனை, அதுக்கு தான் ஆலோசனை சொல்கிறேன். ஆனால் பார்க்கும்போது அதுக்கு எதிர்மாறாக தான் இருக்குது. இந்த அம்மா பணம் கேட்க வராங்க, இது போல் கஷ்டம், இது போல் கடங்கரை வந்து நிற்கிறான், ஒன்று நீங்கள் வந்து பேசுங்க, அப்படி தான் இருக்கேன், நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறீங்க, கொஞ்சம் அவனை வந்து பேசுங்க அப்படின்லாம் அந்த அம்மா எதிர்பார்த்து வந்துருக்கான். ஆனால் இந்த அம்மா எதிர்பாராத காரியத்தை அந்த ஐயா செய்கிறான். ஆனாலும் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அது போல் செய்கிறாங்க. அயல் வீட்டுக்காரட்டெலாம் போய் என்ன செய்யும், வெறும் பாத்திரம் வாங்கி கொண்டு உன்னையும் பிள்ளையும் போய் என்ன செய்யும், வீட்டில் கதவை பூட்டி கொண்டு எல்லாத்துலேயும் இந்த எண்ணெய் ஊற்று அப்படின்னு சொல்கிறாரு. இது நடக்குமா? நடக்காத ஒரு காரியம். ஆனாலும் அந்த அம்மா செய்கிறாங்க. நடக்காத காரியமாக இருந்தாலும் அந்த அம்மா செய்த போது கர்த்தர் நடப்பித்தார். ஹல்லேலூயா. அது நிமித்தம் இப்போ என்ன செய்யுது, அப்போ எண்ணெய் வந்துடுச்சு அந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா எண்ணெயை வச்சு என்ன செய்ய போகிறாங்க, திருப்பி அவர்கிட்ட வந்து, ஐயா நான் வாங்கின எவ்வளோ பாத்திரம் எல்லாம் நிரம்பிச்சு, இப்போ என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறேன். இப்போ நாம் பார்க்கிறோம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்தாள். அப்போது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து, கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு முடிவை தருகிறார். ஹல்லேலூயா. நீண்ட காலம் இருந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை பார்க்கும்போது அந்த அம்மா வாழ்க்கையில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு காரியம், கடலில் ஒரு வெளியே வர முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த அம்மா இருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிறோம்
கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை தருகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் முடிவு உண்டு என்று சொன்னவர் இப்போ நம்மளுடைய நீண்ட கால பிரச்சனைக்கு ஒரு மாற்ற முடியாத, அதிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை தருகிறார். அந்த முடிவு எப்படி இருந்ததுன்னா பார்க்கிறோம், உன் கடனை தீர்த்து என்னை அப்படியே விட்டுல, மீததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஒரு புதிதானவைகளை கர்த்தர் தொடங்குறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. மீததை கொண்டு தானுங்க, மீதத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ எப்படி வியாபாரம் பண்ணீங்களோ அதே போல் நீங்கள் வியாபாரம் செய்து என்ன செய்யுங்க, உங்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு புதிதான இதுவரைக்கும் நம்ம அது பழக்கம் இல்லை, புதிதானவைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு, இங்கே தொடங்குகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. இது போல் கர்த்தர் ஒரு முடிவை தரும்போது, கர்த்தர் ஒரு காரியத்தை முடிவை அப்படியே விட்டுற மாட்டார். சரிம்மா உன் கடன் தினத்துக்கு வந்துக்கிற, சரி உன் கடன் தீர்த்துக்க அப்படின்ட்டு அவர் அப்படியே விட மாட்டார். அவர் முடிவை தந்து ஒரு புதிய காரியத்தை அவர் நமக்காக தொடங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு நாம் மறுபடியுமாய் நான் அந்த பிரச்சனையில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, மறுபடியும் அந்த பிரச்சனை வாழ்க்கையில் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எனக்கென்று புதிதானவைகளை கர்த்தர் தொடங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை ஆண்டவர், சில பிரச்சனைகளை கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. அது நிமித்தம் சில புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தொடங்கி ஆண்டவர் உங்களை அவர் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் பார்க்க இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் புதிதானவைகள் என்ன என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை குறித்து இங்கே பார்க்கும்போது, ஒருவேளை நம்ம மேலோட்டமாக அது இல்லாமல் போனாலும் நம்ம கடந்து வந்த பாதைகளை நீ பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். என்ன அது புதிதானவைகள்னா, இனி சிறுமைப்படுவது இல்லை, இனி சிறுமைப்படுவது இல்லை. 2, இனி ஒடுக்கப்படுவது இல்லை. 3, இனி வெட்கப்படுவது இல்லை. 4, இனி நெருக்கப்படுவது இல்லை. 5, இனி கைவிடப்படுவதில்லை என்ற புதிதானவைகளை கர்த்தர் அந்த அம்மா வாழ்க்கையில் தொடங்கினார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அந்த அம்மா வாழ்க்கை அதெல்லாம் இருந்தது. அங்கே பார்க்குறேன், சிறுமைப்படுத்தப்படுகிறத பார்க்குறோம். கடங்காரன் வீடு ஏறி கேட்கும்போது அவங்க எப்படி சிறுமைப்பட்டிருப்பாங்க. வாழ்க்கையில் ஒடுக்கப்படுகிறத பார்க்குறோம். நம்ம அந்த நெருக்கத்தை, அந்த ஒடுக்கப்படுகிறத பார்க்குறோம். வெட்கப்படுவதை பார்க்குறோம். 4 வீடு ஏறி 4 பேர் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வெட்கம் இருக்கும் பாருங்கள். நெருக்கப்படுகிறத பார்க்க, அது மாதிரி கைவிடப்பட்டிருக்கிற சூழ்நிலை. நம்ம என் புருஷன் இறந்து போயிட்டான், இனி யாரும் எனக்கு இல்லை, யாரும் இல்லை, கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருக்கு. அப்படிப்பட்டது தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் அங்கே வாழ்க்கையை புதிதானவைகளை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி சிறுமைப்படுவதில்லை, இனி ஒடுக்கப்படுவதில்லை, இனி வெட்கப்படுவதில்லை, இனி நெருக்கப்படுவதில்லை, இனி கைவிடப்படுவதில்லை என்கிற ஒரு புதிதான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தொடங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது போல நம்முடைய வாழ்க்கையில் இனி நாம் சிறுமைப்படாதபடிக்கு, இனி நாம் ஒடுக்கப்படாதபடிக்கு, இனி நான் வெட்கப்படாதபடிக்கு, இனி நான் இனி நான் கைவிடப்படாதபடிக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் புதிதானவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தொடங்க போகிறார். ஹல்லேலூயா. இதை மாற்ற கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்காக உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க குடும்ப, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் சிறுமப்பட்டு இருக்கலாம். நீங்கள்
ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், நீங்கள் வெட்கப்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம், ஒருவேளை எல்லாராலும் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்ற அந்த நிலையில் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முடிவை தந்து உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் தொடங்கி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இப்போ இப்படிப்பட்ட அந்த பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு 5 காரியம், புதிதான இந்த 5 காரியத்தை இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். இனி அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் என்ன இருப்பதில்லை, அந்த கடன் பிரச்சனை வருவது. அதுக்கு முன்பதாக அந்த அம்மாவுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இப்போது நாம் பார்க்கிறோம், மீனதை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்ற ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இந்த அம்மாவுக்காக தொடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல் உங்கள் வாழ்க்கையிலும் சில புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கென்று கர்த்தர் தொடங்க போகிறார். அல்லேலூயா. அந்த புதிய காரியத்தில் நீங்கள் சிறுமைப்பட மாட்டீங்க, நீங்கள் ஒடுக்கப்பட மாட்டீங்க, நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க, நீங்கள் நெருக்கப்பட மாட்டீங்க, நீங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டீங்க. அப்படிப்பட்ட நன்மைகளை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பினா அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நான் எவ்வளவேனும் நான் சந்தேகப்படாமல் கர்த்தர் சொன்ன காரியங்களை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக அந்த நன்மை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு மாறாக இருக்கலாம், சூழ்நிலைக்கு எதிர்மறையாக இருக்கலாம். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையாக தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. நிச்சயமாய் கர்த்தர் தம் சொன்ன வார்த்தை சொன்னதை குறித்து ஒரு நாளும் அவர் மனம் மாறுவதில்லை. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பேனோ என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் நிச்சயமாய் அந்த காரியம் நம்முடைய அந்த வாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற 1வது காரியம். 2வதாய் நாம் பார்க்கும்போது நிச்சயமாய் முடிவு உண்டு. முடிக்கிறவர் மகிழ்ச்சியானவைகளை பலப்படுத்த முடிக்கிறவர். என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பலப்படுத்தும்படியாக, அது நாம் பலன் அடையும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை, சில சூழ்நிலை, சில என்னை நெருக்கிற, என்னை எதிர்த்து நிற்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மகிழ்ச்சியானவைகளை எதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமோ, எதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தருமோ, எந்தெந்த காரியம்லாம் என் வாழ்க்கையில் வந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாய் தான் சில காரியங்களுக்கு கர்த்தர் முடிவு தரப்போகிறார். அல்லேலூயா. சில பிரச்சனைகளுக்கு, சில போராட்டங்களுக்கு, சில எதிர்மறையான காரியங்கள், சில எதிர்ப்புகளுக்கு, சில நெருக்கங்களுக்கு, சில சத்துருடைய காரியங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் நமக்கு முடிவு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியானவைகளை நம்முடைய வாழ்க்கையில் பலப்படுத்த ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து அந்த மகிழ்ச்சி நம்ம விட்டு போவதல்ல, அந்த மகிழ்ச்சியானவைகளை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அது நீண்ட கால நிரந்தரமாக இந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தக்கதாய் தான் கர்த்தர் அந்த முடிவை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம விசுவாசம் நிச்சயமாக எனக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தருமோ அதெல்லாம் தேவன் அந்த காரியங்கள், அந்த அற்புதங்களை செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மகிழ்ச்சியானவைகள் என்று சொல்லும்போது நம்மை துக்கப்படுத்தாத, நம்மை வேதனைப்படுத்தாத, நம்மை பலவீனப்படுத்தாத, நம்மை பாரப்படுத்தாத, நம்மை சோர்வுபடுத்தாத காரியங்கள். சில வேலை சில காரியங்கள் போக நம்ம சோர்வுபடுத்துது, நம்ம பலவீனப்படுத்துது, நம்ம துக்கப்படுத்து, நம்ம துன்பப்படுத்துகிற சில காரியங்கள் பார்க்கும்போது அப்படி இருக்கு. ஆண்டவர் அதெல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை நீக்கி
எனக்கு மகிழ்ச்சியானவைகளை கர்த்தர் எனக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலை பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தா நம்மளால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, இதெல்லாம் பார்த்தா எனக்கு மகிழ்ச்சி, என் வாழ்க்கையை எப்படி சந்தோஷப்படுறது அப்படின்னு சில வேளை இருக்கலாம். நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு தான் அல்லது நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு தான் கர்த்தர் சில பிரச்சனைகளுக்கு முடிவை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த பிரச்சனை முடியாத போல தான் இருக்கும், கர்த்தர் இமைப்பொழுதில் கர்த்தர் அதுக்கு முடிவை தருவார். ஹல்லேலூயா. நம்ம கண்ணை மூடி திறக்கத்தை காட்டையும் கர்த்தர் அதுக்கு ஒரு முடிவை தந்து நம்மை அவர் மகிழ்ச்சிப்படுத்துகிறவராய், நமக்கு அவர் மகிழ்ச்சியானவைகளை கர்த்தர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 51ஆம் அதிகாரம் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் ஈர சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாக இருக்கத்த. அப்படின்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சியானவைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக இருக்கத்த பலப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் சில காரியங்களை முடிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே பாடான ஸ்தலங்களை தேறுதல் பாடான காரியங்களை கர்த்தர் முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் என் வாழ்க்கையில் பாழாய் கிடக்கிறதோ, வனாந்திரமாய் கிடக்கிற அவாந்திர வெளியே போல இருக்கிறதோ, சூழ்நிலைகள், என் வாழ்க்கையில் இருக்கிற நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு முடிவை தரப்போகிறார். ஹல்லேலூயா. முடிவை தந்து ஏதேன் தோட்டது போல கர்த்தர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். அதே அதிகாரம் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலன் தவிப்பும் ஓடிப்போம். பார்க்கிறோம், மகிழ்ச்சியானவர்களை பலப்படுத்து. அப்படியே மகிழ்ச்சியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு என்னெல்லாம் காரியத்தை செய்யணுமோ அத்தனையும் கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரணுனாக்க அவன் என்ன செய்கிறாரா? சஞ்சலத்தின் தவிப்பையும் நம்ம விட்டு நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியம் சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கிறது, எந்த காரியம் வாழ்க்கையில் தவிப்பை உண்டு பண்ணி கொண்டு, அதெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். அதெல்லாம் கர்த்தர் நீக்கி என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை என் வாழ்க்கையில் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது. அதனால் அந்த மகிழ்ச்சியான எந்த சஞ்சல தவிப்பை நீக்கி எந்தெந்த காரியங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்குமோ, எந்த நன்மை செய்தால், எந்த அற்புதம் நடந்தால், என்ன நன்மை நடந்தால், எந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வந்தால் நான் மகிழ்ச்சி அடையும், அத்தனையும் கர்த்தர் நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த பொருள் வந்தால் என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், ஆனால் அந்த பொருள் என் வாழ்க்கையில் நான் வாங்கக்கூடாதபடி தான் சூழ்நிலை இருக்குது அப்படின்னு இருக்குதா? ஆனால் உனக்கு அந்த காரியம் செய்தால் தான் உனக்கு மகிழ்ச்சி வரும் என்றால் கர்த்தர் அதையும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவனுடைய வாக்குத்த விசுவாசி நிச்சயமாக இது நடக்கும். பாருங்கள், ஒருவேளை அந்த காரியம் வாழ்க்கையில் நான் வாங்குவோ அல்லது அதை நான் பெற்றுக்கொள்வோ இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்வார், அது என் வாழ்க்கை மகிழ்ச்சியானவைகளாக இது இருக்குமானால் நிச்சயமாய் தேவன் அது நம்முடைய வாழ்க்கையில் தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம மகிழ்ச்சியானவைகளை ஆண்டவர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 61:7 நாம் பார்க்கிறோம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில்
சந்தோஷப்படுவார்கள், தங்கள் பாகத்தை சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தை இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த நித்திய மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியானவைகளை ஆண்டவர் செய்வதற்கு நம்ம வாழ்க்கையில் செய்வதற்கு ஆண்டு என்னெல்லாம் செய்ய, நம்ம வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாக பலன் தருகிறாராம். லட்சக்கு பதிலாக தங்கள் பாகத்தை சந்தோஷப்படுவாங்க. அது மாத்திரமல்ல, தங்கள் தேசத்தை இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் நாம் சந்தோஷம் அடையும்? அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியான காரியங்கள், அதெல்லாம் என் வாழ்க்கையை பலப்படுத்துவதற்கு, அதெல்லாம் என் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பதற்கு எனக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேணும், கர்த்தர் அத்தனையும் நமக்கு செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நிர்மலமானவைகளை அவர் கட்டுகிறவர், பாழானவைகளை எல்லாம் பயிர் நிலமாய் மாற்றுகிறார். ஏன்? இது எனக்கு மகிழ்ச்சியான காரியங்கள். பாழாதான் கிடக்குது, இடிஞ்சு தான் கிடக்குது. ஆனால் அது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரணும்னா அந்த இடிந்தவைகள், அந்த நிர்மலமானவெல்லாம் கட்டினாதான், அந்த பாழானதான் மாறினாதான் எனக்கு சந்தோஷம் என்றால் கர்த்தர் அதையும் செய்ய அவர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை செய்வதற்கு என்னெல்லாம் என் வாழ்க்கையில் செய்ய அத்தனையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால் எனக்கு வாழ்க்கை இந்த மாதத்தில் சில காரியங்களை கர்த்தர் முடிக்க இருக்கிறார். ஏனென்றால் எனக்கு மகிழ்ச்சியான, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானவர்களை எல்லாம் பலப்படுத்தும்படி கர்த்தர் அந்த காரியத்தை எனக்காக முடித்து என்னை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம அந்த விசுவாசிக்கும் நிச்சயமாக அந்த மகிழ்ச்சியானவைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகிழ்ச்சியான காரியங்கள், அந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். சூழ்நிலைகள் ஒருவேளை அது எதிர்மாறாக இருந்தாலும் சொன்னவர் நிச்சயமாய் அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியெலாம் அவங்க வாழ்க்கையில் மறந்து போய் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அவங்க வாழ்க்கையில். வேதம் சொல்லுகிற அவர் எகிப்து தேசத்தில் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் வேதனைப்படுத்தப்பட்டார்கள், அவங்க ஜீவனையும் கசப்பாக்கினார்கள்னு சொல்லி வேத வசனங்களில் நம்மளால் பார்க்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஆண்டவர் அவங்களை பார்த்து, ஆண்டவர் மோசையின் மூலமாய் ஆண்டவர் நான் உங்களை இதிலேருந்து விடுவிக்க போகிறேன் என்று சொன்னாலும் ஆண்டவர் மோசைகிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த மோசை என்ன சொல்கிறாரு பாருங்களேன், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை, அப்போது மோசையை, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிக்கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றார். ஏன் அப்படி இருக்கிறேன்னா, அவ்வளோ அந்த எகிப்து தேசத்தில் அவ்வளோ வேதனை அவங்க வாழ்க்கையில். இனியே நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். இப்போ ஆண்டவரே இறங்கி சொல்கிறாரு, அதை அவங்களால நம்ப முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் கர்த்தரோ அவங்க வாழ்க்கைக்கு அவங்க வாழ்க்கை எந்த நிலையில் அவங்க எந்த போராட்டம் அவங்க வாழ்க்கை இருந்ததோ அதற்கு ஆண்டவர் ஒரு முடிவை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த முடிவை தந்தார் என்றால் அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியானவைகளை பலப்படுத்தும்படி கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு கர்த்தர் முடிவை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. தேவன் அப்படியா இந்த மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் ஒருவேளை நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலை இருக்கலாம். இது மாறாது, இந்த பிரச்சனை மாறாது, இந்த பிரச்சனை நம்ம விட்டு நீங்காது என்று அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வேளை நம்ம இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிப்போமானால் நிச்சயமாக
தேவன் நம்ம வாழ்க்கையை செய்கிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்மாலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மன்னிக்க முடிவை தருகிறவர். எப்படி என்றால், நான் மகிழ்ச்சியானவைகளை என் வாழ்க்கையில் பலப்படுத்தத்தக்கதால், மகிழ்ச்சியான காரியம் வாழ்க்கையில் உண்டாகத்தக்கதால், கர்த்தர் வாழ்க்கையில் சில நெருக்கங்கள், போராட்டம், எதிர்ப்புகளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு முடிவு தரும். மாத்திரமல்ல, ஒருவேளை நல்ல காரியம் இருந்தாலும் அது தடை இருக்கும். அதாவது தடையெல்லாம் நீக்கி எனக்கு அந்த மகிழ்ச்சியை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் வாழ்க்கையில் கர்த்தர் மகிழ்ச்சியானவைகளை பலப்படுத்தினார். அது என்ன? அந்த மகிழ்ச்சியானவைகள் என்னவென்றால், ஒன்று, மாறாவை மதுரமாய் மாற்றுவது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியானவைகளை கர்த்தர் பலப்படுத்தினார். ஒன்று, மாறாவை மதுரமாய் மாற்றுவது. 2, சுமைகளை சுகவாழ்வாய் மாற்றுவது. அவங்க வாழ்க்கையில் சுமைகள் இருந்தது. அவங்க சரீரத்தில் சுமை இருந்தது, அவங்க ஆத்துமாவில சுமைகள் இருந்தது. அந்த சுமைகளை சுகவாழ்வாய் மாற்றுவது. 3ஆவதாக, அடிமைத்தனத்தை அலங்காரமாய் மாற்றுவது. அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க வாழ்க்கை. அந்த தேவனும் அவங்களை அலங்காரமாய் ஆண்டவர் மாற்றுகிறத இந்த வேத சம்பவங்களை பார்க்க முடியும். 4ஆவது, காயங்களை களிக்கூறுதலாய் மாற்றுவது. இந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட காயங்கள் அவங்க வாழ்க்கையில். இந்த காயங்களை களிக்கூறாய் மாற்றுவது. 5ஆவது, விக்கனங்களை விடுதலையாய் மாற்றுவது. விக்கனங்கள் அவங்க வாழ்க்கையில் தீமைகள் இருந்தது, சத்துருவின் போராட்டம் இருந்து, எல்லாவற்றையும் அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை தந்து, விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறத இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும். ஏன் ஆண்டவர் அங்கே முடிவை தந்தார்? நாங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட மகிழ்ச்சியானவைகளை அங்கே வாழ்க்கையில் பலப்படுத்தும்படியாய்தான் சில அந்த பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் நீண்ட காலமாக அனுபவித்து வந்த அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அது போல் உங்கள் வாழ்க்கை அது போல் நீண்ட காலங்கள் பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஆனாலும் நிச்சயமாய் முடிவு உண்டு என்று சொன்னவர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அந்த காரியத்தை, எந்த காரியம் நீண்ட காலமாக இருக்குப்பா, இதுக்கு முடிவே என்னால் பார்க்க முடியல, முடிவே என்னால் காண முடியும், முடிவு இந்த காரியம் முடிவதுக்கு சந்தர்ப்பமே இல்லை, சூழ்நிலையை எந்தவித சூழ்நிலை என்னால் பார்க்க முடியல ஒரு வேலை சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் முடிப்பேன் என்று சொன்ன முடிப்பேன், இந்த காரியங்களாம் முடிய பண்ணுவேன்னு சொன்ன நிச்சயமாய் கர்த்தர் அதை நமக்கு செய்கிற தேவனார். எதற்கென்றால் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானவைகளை என் வாழ்க்கையில் பலப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. என்ன மாறாவை மதுரமாய் மாற பண்ணு. உங்கள் வாழ்க்கை மாறாவை போல கசப்பாய் தான் உங்கள் வாழ்க்கை இருந்தது. நீங்கள் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கிறோம். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவிதம் வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். வாழ்க்கை கசப்பு நிறைந்த சில வேளை வாழ்க்கையில் கசப்புகள் இருக்கு. ஒரு கசப்பான அனுமதி வழியாக போய்கொண்டு இருக்கிறோம். இது என்னால் விழுங்கவும் முடியல, என்னால் துப்பவும் முடியல, அந்த நிலையில் தான் இருக்கிறேன். இது போல தான் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கு. விடவும் முடியல, விட்டும் போகவும் முடியல. அதுபோல் சில வேளையில் நம்ம வாழ்க்கையை கசப்பு நிறைந்த காரியங்கள், கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த கசப்பான அந்த மாறாவை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. எதெல்லாம் எந்தெந்த காரியங்கள் வாழ்க்கையில் மாறாவை போல இருக்கோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மதுரமாய் மாற்றுவார்.
இந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவதற்காக கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா. அதே தெய்வம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவர் இறங்குவார். அல்லேலூயா. மாறாவை மதுரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் பிரத்யேகமாய் உங்களுக்காக இறங்கி வந்து அந்த காரியத்தை உங்களுக்காக மாற்றப்போய் அந்த காரியங்களை உங்களுக்காக செய்ய உங்களுக்கு மகிழ்ச்சியானவைகளை செய்யும்படியா உங்கள் வாழ்க்கை அந்த மதுரத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியா இந்த மதுரம் நிறைந்த வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்த அந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும்படியா கர்த்தர் உங்களுக்காக உங்கள் காரியத்தை இறங்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது பார்க்க சுமைகளை சுகவாழ்வாய் மாற்றும். உங்கள் வாழ்க்கையில் சுமைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அவங்களுக்கு லீவே இல்லை. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க வேலை செய்யும். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை அவங்களுக்கு. பாருங்கள் கொடுமையாக அந்த அந்த 14ஆம் வசனத்தில் கடைசியில் பார்க்கும்போது அவர்களை கொண்டு செய்ய வைத்த மற்ற எல்லா வேலைகளையும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார். ரெஸ்ட்டே இல்லை அவங்களுக்கு. நைட்டு தூங்குற நேரம்தான். அதுக்கப்புறம் அதிகாலை எல்லாம் எழும்பிடணும். அதிலிருந்து வேலை செய்து கொண்டே இருக்கணும். பாருங்க வாழ்க்கையில் சில சுமைகளை அவங்க சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சரீர பிரகாரம் சில சுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அது நம்ம என்ன செய்யலாம், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மனசில் சில சுமைகள் இருக்குது பாருங்களேன். என் ஆவியில் சில சுமைகள் இருக்குது. அது ஒன்றும் செய்ய முடியல என்னால். அது எங்கேயோ என்னால் இறக்கி வைக்கணும்னு பார்க்குறேன் அந்த சுமையை. ஆனால் வைக்க முடியல. அதை நான் சுமந்து தான் ஆகணும். அதை சுமக்க வேண்டிய சூழ்நிலை தான். நான் கட்டாயத்தில் தான் இருக்கிறேன். நான் இறக்கணும் பார்க்குறேன். என்னால் இறக்க முடியல. அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட சில சுமைகளை வேறு நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அந்த சுகமான ஒரு வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த சுமைகளெல்லாம் நீக்கி ஒரு சுக வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். உங்கள் மகிழ்ச்சியான அந்த சுக வாழ்வை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற இந்த சுமை இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு வேலை நம்ம எதிர்பார்த்து இருக்கேன். இல்லை இந்த வாழ்நாள் ஃபுல்லாக என் வாழ்க்கை இப்படி தான் ஆகணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு வேளை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தேவன் நிச்சயமாக நீங்கள் எதை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியம் சுமந்து கொண்டு கர்த்தர் அந்த சுமைகளை உங்கள் வாழ்க்கையில் விட்டு அவர் நீக்கி உங்களுக்கு சுக வாழ்வை தந்து அவர் உங்களை மகிழ்ச்சி படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் எவ்வளோ சுமக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுமக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாரம் என்னால் சுமக்க முடியல, இந்த சுமை என்னால் சுமக்க முடியல என்று நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீர்களா, நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நீங்கள் சுமக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நீங்கள் பார்ப்பீங்களானா இந்த வசனம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கோம் பாருங்களேன். நீங்கள் 126ஆம் சங்கீதத்தில் நம்மளால் பார்க்க முடியும். 126ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள். அள்ளி தூங்கும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அரித்த அரிகளை சுமந்து கொண்டு அவன் எந்த சுமையோடு வந்தானோ அந்த சுமையுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் விதையை சுமந்து கொண்டு போகிறான். ஆனால் இப்போது அவன் எதை சுமக்கிறானா, அவன் அரித்த அரிகளை அவன் சுமக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. சில சுமைகளை சுமந்து கர்த்தர் அதுக்கு ஈடான ஆசீர்வாதத்தை, அதுக்கு ஈடான நன்மைகளை நீங்கள் சுமக்கும்படி கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட தேவனுடைய தேவன். அதுக்காக சொல்கிறாரு, நான் உனக்கு நிச்சயமாக உனக்கு முடிவு உண்டு. உன் வாழ்க்கைக்கு என்ன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கப்போ அதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருவேளை எந்த காரியம் வாழ்க்கை தடை இருக்குது அதெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு முடிய பண்ணி நீ வாழ்க்கையில் சுக வாழ்வை நீ
சுகமாய் வாழ்வும் அல்லது வாழ்வு வாழ்க்கை இருக்கும்படி அந்த மகிழ்ச்சியானவைகளை உன் வாழ்க்கையில் நான் பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பலப்படுத்துவதற்கு என்னென்ன காரியங்களாம் செய்வோம் அத்தனையும் ஆண்டவர் செய்வோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையெல்லாம் செய்தார் பாருங்கள். சுமைகளை நீக்கி அவங்க சுகமாக வாழ்வதற்கு அந்த எகிப்து தேசத்தில் கர்த்தர் அவருக்காக இறங்கினார் மாத்திரமல்ல, அவர்களுக்காக கர்த்தர் எழுந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு அவர் பட்சத்தில் கர்த்தர் நிற்கிறதா பார்க்க. அது வரைக்கும் அந்த பார்வோனை கண்டு பயந்தவங்க, ஆனால் கர்த்தர் அவங்க பட்சத்தில் வந்து நின்ற போது அவங்கள கண்டு பார்வோன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அது வரைக்கும் அவங்கள எதிர்த்து நிற்க முடியாது. இப்போது அந்த பார்வோனை எதிர்க்க ஏன் அவங்க பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறவங்க. ஏன் எதுக்காக? அவங்க சுமைகளை நீக்கி அவங்க சுகமாய் வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி உங்கள் பட்சத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க சுமைகளை, அது எப்படிப்பட்ட சுமையாக இருந்தால், ஒருவேளை உன் ஆத்துமாவில் அந்த சுமை இருக்கலாம், உன் ஆவியில் அந்த சுமை இருந்து கொண்டு இருக்கலாம். தேவன் அதெல்லாம் நீக்கி நீங்கள் சுக வாழ்வை தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அடுத்ததாக பாருங்க, அடிமைத்தனத்தை அலங்காரம். அவங்க வாழ்க்கை அடிமைத்தனத்தில் தான் இருந்தது. யாத்திரா 2ஆம் அதிகாரம் கடைசி 10 பார்க்கிறோம். யாத்திரா 2:23 பாருங்கள். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டின. அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. வாழ்க்கை அவங்களால சுயமாக எதையும் செய்ய முடியாத ஒரு நிலையில தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் தேவன் அவங்க அடிமைத்தனத்தை கர்த்தர் அலங்காரமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களுக்கென்று அந்த அலங்காரமாய் மாற்று கர்த்தர் அவங்களுக்கென்று ஆண்டவர் அற்புதங்களை அங்கே செய்கிறத பார்க்கும், அதிசயங்கள் செய்கிற பார்க்கும். இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள் எகிப்து தேசத்தில் 10 விதமான வாதையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அது என்ன வேண்டாம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள். ஏன் அங்கே வாழ்க்கையில் அந்த அடிமைத்தனம் நீங்கி அங்கே வாழ்க்கை அலங்காரமாய் மாறுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க அலங்காரமாய் இருப்பது, அவங்க காரியங்கள் அலங்காரமாக இருப்பது. உங்கள் காரியங்கள், உங்கள் எந்த காரியத்தில் எங்கள் அடிமைத்தனத்தில், எந்த பிரச்சனையில், எந்த போராட்டத்தில், எந்த பிசாசின் கிரியில், நீங்கள் எந்த வறுமையில், நீங்கள் அடிமைத்தனம் அதெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கை அலங்காரமாக இருப்பதற்கு கர்த்தங்க சில காரியங்களை, உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்தை நீக்கி அந்த அலங்காரம் என்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை கர்த்தங்க வாழ்க்கையில் பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயங்களை களிக்கூறுதலாய் மாற்ற. அவங்க வாழ்க்கையில் அநேக காயங்கள் இருக்குது. சில வேளை ஏன்னா நாங்கள் வாழுகிறோம், சில வேளை நம்மளுக்குள்ள சில வேலையில் சில கேள்வி, அது ஏன் தான் நான் ஜீவனோடு இருக்கிறோன்னு தெரியல. இவ்வளோ பிரச்சனையை சந்தித்து, இவ்வளோ போராட்டம் செய்ய, இவ்வளோ பேச்சு வாங்கின்னு நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சில பேர் நம்மளுக்கு கூட அந்த சில வேலை நம்ம அறியாமலே வந்தது பாருங்கள். இவ்வளோ பேச்சை கேட்டீங்க, இவ்வளோ திட்டம் வாங்கிக்கினீங்க, இவ்வளோ வந்து இது கேட்டீன்னு எதுக்கு உயிரோடு வாழணும்? இவ்வளோ பிரச்சனையை எதுக்கு சுமந்துன்னு உயிரோடு இருக்கணும்? சில வேலையில் அப்படி தான் நம்ம சூழ்நிலை இருக்குது. ஆனால் கர்த்தர் அந்த காயங்களை நமக்கு களிக்கூறுதலாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது நிமித்தம் அந்த காயம் எனக்கு இருக்குது, தேவன் அந்த காயத்தெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆற்றி அந்த வாழ்க்கை களிக்கூறுதலாய் மாற்றும். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கை அநேக காயங்கள் இருந்தது, ஆனால் கர்த்தர் அதெல்லாம் களிகூற பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தை கண்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதுவரைக்கும் அடிமைப்பட்டு இருந்தோம், அடிமைத்தனத்தை இதுவரைக்கும் எவ்வளோ போராட்டம், இது காயங்கள். பெத்த பிள்ளைகளை என்ன செய்யணுமா? தண்ணியில் போய் போட்டுணுமா? பாருங்களேன் எவ்வளோ கொடுமை பாருங்க. அவங்களுக்கு பெத்த பிள்ளைங்களே தண்ணியில் போட்டணும் அப்படின்றான்.
பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூழ்நிலை. அந்த மறுதெரிச்சிகளுக்கு சொல்லும்போது அந்த எபிரேய பெண்கள் பெற்றெடுக்கும்போது ஆம்பளை குழந்தையாக நினச்சி அங்கேயே சாவடிச்சிடு. பச்சையில் குழந்தைய எப்படி சாவடிக்க முடியும்? எவ்வளோ கொடுமை, எவ்வளோ காயங்கள் பாருங்கள் வாழ்க்கையில். ஆனால் கத்த அந்த காயங்களை களி கூறுதலாகி பண்ணினார். ஹல்லேலூயா. 15 யாத்திரா 15ஆம் அதிகாரம் பார்க்க அவங்க சந்தோஷப்படுகிறார். கத்தரை அவங்க களி கூறப்பட கத்தை வெற்றி சிறந்தார். கத்தர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணினான்னு சொல்லி அவங்க களி கூற பண்ணுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். கத்தர் அப்படியா உங்கள் வாழ்க்கையில் என்ன காயங்கள் உங்கள் வாழ்க்கை எது நிமித்தம் காயங்கள் இருக்கோ கத்த அந்த காயங்களை உங்களுக்கு ஆற்றி உங்கள் வாழ்க்கையில் களி கூற சில காயங்கள் வாழ்க்கையில் இருக்கு. அதை நினைக்கும் போதே அந்த 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 வாரம் நமக்கு அழுத்த சில குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நினைக்கும் போது, குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற காரியம் நினைக்கும் போது, அதில் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம காயப்படுத்தி கொண்டே இருக்கு. ஆனால் தேவன் அது எல்லாவற்றையும் நாம் களி கூறும்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, விக்கனங்களை விடுதலையாய் மாற்றும். வாழ்க்கையில் சில விக்கனங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கு. இப்போ வெளியே வந்துட்டாங்க, யார் இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனால் மறுபடியும் அந்த பார்வை என்ன செய்யறான்? அவனை துரத்துக்கிறத பாருங்க. யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. மறுபடியும் அவனை துரத்து பார்க்க, மறுபடியும் அவங்கள அடிமை ஏதோ ஆண்டவர் அவன் அந்த அற்புதம் செய்ய தலைச்சன் பிள்ளைகள்லாம் செத்து போகுது எகிப்து தேசத்தில். இப்போ அதை கண்டு நீங்களாம் போயிடுங்கப்பா, தயவு செய்து எங்களை விட்டு ஓடி போயிடு அப்படின்ட்டு அவன் கெஞ்சி கேட்குறான். ஆனால் கொஞ்சம் 2-3 நாளில் அவன் இருதயம் மாறி, ஏன் இஸ்ரவேல் அந்த ஜனங்களை நம்ம போக விட்டோம், மறுபடியும் என்ன செய்யணும், நம்ம அவங்கள அடிமையாக பார்க்கணும், அடிமையாக ஆக்கணும்னு சொல்லி மறுபடியும் அந்த என்ன செய்கிறான்னா அந்த பார்வன் அதோட அடிமையாக ஒரு விக்கனம் வருது. அவங்க அதை பார்த்தோன்னே அவங்க கூக்கரில் இருக்காங்க. 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 10ஆம் வசனத்தில் பார்க்கும், பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்தை சாகும்படி எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்து தேசத்தை புறப்பட பண்ணியது என்ன, எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஒரு விக்கனம் வருது. என்ன, மறுபடியும் அதே நிலைமை, அதே அடிமைத்தனம், அதே ஒடுக்குது, அதே வேதனை. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பயந்துட்டாங்க. மறுபடியும் இப்போதான் வெளியே வந்தோம், மறுபடியும் அந்த காரியமா. ஆனால் கர்த்தர் அந்த விக்கனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. அல்லையா, அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறத, செங்கடை 2ஆக பிளக்கிறத பார்க்கணும். தண்ணியெல்லாம் மதில் போல நிற்குது, செவ்வறு போல நிற்குது பாருங்களேன். வெட்டாந்தரையில் நடந்து வராங்க. 14ஆம் அதிகாரத்தை முழுதும் வாசித்து பார்ப்பீங்களான்னு தெரியும். அவ்வளோ பெரிய கடல், ஆனால் வெட்டாந்தரையில் அவங்க நடந்து வந்தாங்க பாருங்களேன். கர்த்தர் அவங்க வாழ்க்கை என்னெல்லாம் செய்கிறாரு. ஏன் அவங்க மகிழ்ச்சியானவைகளை உங்கள் வாழ்க்கையில் பலப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பின்பாக வந்த அந்த எகிப்து சேனையை, அந்த செங்கடலே கர்த்தர் என்ன செஞ்சார், அவங்களெல்லாம் மடிய பண்ணுகிறது பார்க்கணும். அவங்க செத்த பிரேதங்களாய் அவர்கள் இருந்தார்கள் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் பாரு. அது போய் ஏன் தேவன் ஏன் இந்த பிரச்சனையை ஆண்டவர் இங்கே முடிய பண்ணுகிறேன்டா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காரியங்களை பலப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இதுபோல் இந்த மாதத்தில் உங்களை நிச்சயமாய் முடிவு ஒன்று சொன்னவன் கர்த்தர் சில காரியத்தை முடிவை தரப்போகிறார். அது நல்ல காரியமாக இருக்கலாம், தீமையான காரியம், ஆனாலும் கர்த்தர் அந்த முடிவை தரப்போகிறார். எதற்கென்றால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானவைகள் உங்கள் வாழ்க்கையில் பலப்படுத்தும்படி கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆவதாக நாம் பார்க்க போகிறோம், நிச்சயமாய் முடிவு ஒன்று முடிக்கிறவர் மேன்மையானவர்களை காண முடிக்கிறார். என் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்கள், என் வாழ்க்கையில் எதெல்லாம் மேன்மையாக இருக்குமோ அதெல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையில்
காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அதான் ஒரு முடிவை தரப்போகிற என் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எதற்கென்றால் என் வாழ்க்கை மேன்மையான காரியங்கள் நடக்க அல்லது காண அல்லது நான் சுதந்திரிக்க கர்த்தர் அதுக்கு ஒரு முடிவை தந்து அவர் ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் மேன்மையானவைகள் என்ன, நம்மை உயர்த்துகிற, கனப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற, நிமிர பண்ணுகிற, புகழ்ச்சிப்படுத்துகிற, பெருமைப்படுத்துகிற காரியங்கள். ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு மேன்மையானவை. எனக்கு என் வாழ்க்கை மேன்மையான அப்படின்னா என்னை உயர்த்துகிற, என்னை கனப்படுத்துகிற, மகிழ்ச்சிப்படுத்துகிற, என்னை நிமிரப்படுத்துகிற, பெருமைப்படுத்துகிற காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் காரியமாக இருந்தாலும் அதை ஆண்டவர் முடிய பண்ணி உங்கள் வாழ்க்கை மேன்மையானவைகளை நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாய் தேவன் அதை செய்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உபாகம் 28 கடைசி பதில் பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உங்களை அவர் தலையாக்குவார் என்று சொல்லி ஒரு மேன்மையான காரியங்களை எங்கே நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரா, வாளாக்காமல் அவர் நம்மை தலையாக்குகிறவர், நம்மை கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் உபாகம் 28 9 வாசித்து பார்ப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்போது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார். இதெல்லாம் நாம் பார்க்கும்போது நாம் மேன்மை அடையும் அல்லது எனக்கு மேன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எது எனக்கு மேன்மையாக இருக்குமோ அப்படிப்பட்ட நன்மைகளை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அப்படிப்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் நம்ம விசுவாசிக்கும் நிச்சயமாக அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை நம்மால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இன்னொரு வேத வசனங்களையும் பார்க்கும்போது ஏசாயா 60 22 பார்க்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாகும். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் அந்த ஏசாயா 60 முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு வேண்டிய மேன்மையானவைகளை கர்த்தர் நீங்கள் செய்கிறத இந்த வேத அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் இன்னொரு சில வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது 13 வசனத்தில் பார்க்கிறோம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதார் விருட்சங்களின் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்தில் கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். பாதஸ்தானம்னா நம்ம தான் குறிக்குது. மகிமைப்படுத்துவேன். 14 வசனம் பார்க்கிறோம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்வார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு ஒரு மேன்மையானவைகளை கர்த்தர் செய்கிறார். நீங்கள் அது 62 அதிகாரத்தில் ஏசாயா 62 அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். நீங்கள்
2ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களானால், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தை ராஜ முடியுமா இருப்பாய். இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிவா என்றும் நீ உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கா, உன் தேசம் வாழ்க்கைப்படும். பாருங்களேன், ஆனால் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையாகும் நமக்கு என்ன மேன்மையான காரியங்கள் வருவா அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காணும்படி அல்லது நம்ம சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு தான் சில காரியங்களை முடித்து நம்முடைய வாழ்க்கை மேன்மையான காரியம் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தில் ரூத்தின் வாழ்க்கையில் இங்கே வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் அந்த ரூத்தின் வாழ்க்கையில் அந்த ரூத்தின் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை ஒரு முடிக்கிறத பார்க்குறோம். அங்கே பார்க்குறோம். அங்கே மோவாப் தேசத்தை இருக்கும்போது அவங்க திருமணம் நடக்குது, கணவனை இறந்து போகிறான், பிள்ளைகளும் இப்போ இல்லை. இப்போ தன் மாமியோடு தன் சொந்த ஜனங்களை விட்டு தன் மாமியாகிய நகையை சேர்ந்து முன்பெண் தெரியாத ஒரு தேசத்துக்கு வருகிறத பார்க்கும். யாரும் தெரியாத அந்த தேசத்தில் முன்பின் தெரியாத தேசத்துக்கு வருகிறத பார்க்கும். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த தேசத்தில் அந்த ரூத் கர்த்தரை நம்பி வந்ததுனால, கர்த்தரை முன்னிறுத்தி வந்ததுனால நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையில் கர்த்தருடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவை தந்தார். அல்லேலூயா. வாழ்க்கையில் காணப்பட்ட போராட்டங்கள், வாழ்க்கையில் போராடின எதிர்த்து நிற்கின்ற காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் முடிவை தருகிறது. ஏன்? அவள் வாழ்க்கையில், அந்த ரூத்தின் வாழ்க்கையில் மேன்மையானவைகளை காணும்படி அல்லது மேன்மையானவைகளை அவர் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் அவளோட வாழ்க்கையில் சந்தித்த இந்த பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு கர்த்தர் முடிவை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம், மேன்மையானவைகளை வாழ்க்கையில் காணும்படி கர்த்தர் செய்த என்ன அது மேன்மையானவைகள்னா பார்க்கிறோம், கோலை துளிர்க்க பண்ணினார். 2வது அரிக்கட்டை நிமிர பண்ணினார். 3வது கொம்பை உயர்த்தினார். 4வது விளக்கை ஏற்றினார். 5வது சாம்பலை சிங்காரமாய் மாற்றினார். இந்த இப்படிப்பட்ட மேன்மையானவைகளை இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் காணும்படி, அதை ரூத் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் சில அவள் வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலைக்கு எதிர்த்து நின்ற சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை தருகிறத பார்க்கிறோம். ரூத்தினுடைய சூழ்நிலை நல்லா தெரியும். என்ன, நம்ம வயலில் வேலை செய்கிறவங்க அல்ல, சிந்தின கதிரும் குப்பையில் விழுந்த இந்த கோதுமை மணிகளை உடைச்சி எடுத்து அந்த கோதுமை மணிகளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அந்த கோதுமை வீட்டுக்கு அதுதான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்ன இருக்கணும், முடியும் வயலில் வந்து உக்காந்து கொண்டு இருக்கணும். வயலில் வேலை செய்கிறவங்களாம் வேலை போயிட்ட பிறகு தான் நம்ம என்ன செய்யணும், அந்த குப்பையில் விழுந்து கிடக்கிற அந்த கோதுமையை புடைச்சி அதை பொறுக்கி எடுத்து அதுதான் அவங்களுக்கு ஆகாரம். அந்த காரியத்தை செய்து கொண்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு வேலையிலும் ஒரு கீழ் மட்டத்தில் ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு காரியம் வாழ்க்கை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த அம்மாவுக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் அந்த காரியங்களுக்கு வாழ்க்கையில் சந்தித்த எல்லாவற்றுக்கும், எல்லா போராட்டம், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் அவளுக்கு ஒரு முடிவை தந்தார். அல்லேலூயா. அந்த முடிவை எதுக்கு தந்தார் என்றால், ஆண்டவர் அந்த பிரச்சனையை முடிவை தந்தார் வாழ்க்கையில் மேன்மையானவைகளை காணும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே மேன்மையானவைகளை என்ன, அவளுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணினார். ஒரு கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ணி, இந்த கோல் பார்க்கும்போது அது உயிரற்ற கோலாக தான் இருந்தது.
மோவாப் தேசத்தில் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? உயிரற்றதாக இருந்தது. ஆனால் அந்த மோவாப் தேசத்துலேருந்து ஆண்டவர் கொண்டு வந்து அந்த பெத்லெகேமில் அவர் நாட்டின போது உயிரற்ற அந்த கோல் துளிர்க்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் சில இடங்களிலே கர்த்தர் உங்களை நாட்டப் போகிறார். ஹல்லேலூயா. அது உங்கள் ஒரு வேலையாக இருக்கலாம், உங்கள் படிப்பின் காரியமாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், எது வேணால் கர்த்தர் உங்களை நாட்ட போகிறாரு. உயிரற்ற காரியம் துளிர்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை கோல் என்று சொல்லும்போது உங்கள் விசுவாசம் ஒரு வேளை உயிரற்றதாய் காணப்படலாம். உங்கள் நம்பிக்கை செத்து போயிருக்கலாம். பிரச்சனையை சந்தித்து 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 உங்கள் பிரச்சனை அது உயிரற்றதாக இருக்கலாம். ஒருவேளை அது மேலே இருக்க நம்பிக்கை போயிருக்கலாம். ஒருவேளை அந்த ஜபம் கூட ஒருவேளை போயிருக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் துளிர்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை துளிக்கப்படும் மேன்மையானவைகளை இங்கே காணும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் எந்த காரியத்தை நீங்கள் நம்பிக்கை இழந்து இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் விசுவாசத்தை இழந்திருக்க, எந்த காரியத்தை நம்பிக்கை ஜபத்தை நீங்கள் விட்டுட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் அதை துளிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரியங்களை முடிவை தந்து அதை கர்த்தர் துளிக்க பண்ணி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கர்த்தர் அவர் கோலை துளிக்க பண்ணுகிறத பார்க்குறோம். நம்பிக்கையோடு வருத பார்க்குறோம். அந்த நகமி சொல்லும்போது, நகமிட்ட சொல்லும்போது, உன் தேவன் தான் என்னுடைய தேவன், நீ எங்கே மறிப்பேன் அங்கே நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வருகிறத பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அந்த தேசத்தில் அவர் துளிர்க்க பண்ணியதை பார்க்குறோம். எந்த வயலில் அவர் அடிமட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் பார்க்குறோம். அவர் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாருக்கும் மேலாக கர்த்தரோட ஸ்தானத்தை இங்கே வைக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. எந்த வயலில் அந்த கதிர்களை பொறிக்க, அந்த சிந்தின கதிர்களை பொறிக்க, அதே வயலுக்கு அவர் எஜமானியாய் முதலாளியாய் மாறுகிறத பார்க்குறோம். கர்த்தர் மாற்றுகிறத பார்க்குறோம். பாருங்க, மேன்மையானவர்கள் கர்த்தர். கீழே பார்த்தவங்கலாம் இப்போ மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் அவர் கீழே தான் பார்த்துருந்தாங்க. இப்போது கீழே பார்த்தவங்க இப்போ அவளை மேலே இருக்கும்படி அது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியாய், தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் நம்மை அவர் எல்லாருக்கும் மேற்பட்டவர்களாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பாருங்க, அரிக்கட்டுகளை நிமிர பண்ணினார். அவருடைய அரிக்கட்டுகளை கர்த்தர் நிமிர பண்ணி. அரிக்கட்டுகள் என்று சொல்லும்போது எதை காட்ட? நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய உழைப்புகள், நம்முடைய முயற்சிகள் எல்லாம் அரிக்கட்டாய் மாறப்போகுது. ஹல்லேலூயா. நீங்கள் எதற்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்களோ, எந்த காரியத்தை முயற்சி, ஒருவேளை நீங்கள் தோல்வியை சந்தித்து இருக்கலாம், ஒருவேளை அந்த காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அது எல்லாவற்றை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அது எல்லாம் அது அரிக்கட்டுகளாய் மாறப்போ, அது அரிக்கட்டாய் மாறி நீங்கள் அந்த பிரயாசத்தை பலன் உங்கள் வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பிரயாசப்பட்டீங்களோ, அல்லது கர்த்தரிடத்தில் என்ன அவரை கர்த்தரிடத்தில் என்ன நன்மை பெறவே, என்ன ஆசீர்வாதம் பெறவே அவரை தேடினீங்களோ, அந்த பிரயாசங்களுக்கெல்லாம் கர்த்தர் தக்க பலனை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் அரிகட்டா நிமிர்ந்து நிற்க போகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மையான, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியம். நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன தேடினீங்களோ, கர்த்தரிடத்தில் என்ன கேட்டீங்களோ, அவரிடத்தில் என்ன பிரயாசப்பட்டு எதற்காக காத்திருக்கிறீங்க, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த நன்மை, அந்த அற்புதம் அது அரிக்கட்டாய் நிற்க போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்ய வரீங்க. நாம் பார்க்குறோம். இந்த ரூத் செய்த எல்லா காரியமும் அது அப்படியே தரைமட்டமாக இல்லை, அது அரிக்கட்டாய் நிற்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஒரு அரிக்கட்டை கர்த்தர் நிமிர பண்ணிக்கிறத பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவது கொம்பை உயர்த்தினார். கொம்பை கர்த்தர், அந்த தேசம் முன்பின் தெரியாத தேசம்தான்.
ஆனால் அந்த தேசத்தில் கர்த்தர் கொம்பை உயர்த்தி அவரை ஆசீர்வதிக்கிறத இங்கே நம்மால் பார்க்க முடியும். அதுபோல் தேவன் நம்ம கொம்பை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வேலையில் இருக்கலாம், உங்கள் வியாபாரங்களும் ஸ்டடீஸில் இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில், உங்கள் ஊழியத்தில் காரியங்களாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை கொம்பை ஆண்டவர் உயர்த்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொம்பை உயர்த்துகிற தேவன் நிச்சயமாக கொம்பை கர்த்தர் உயர்த்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதி நடத்த இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கணும். கர்த்தர் அந்த முன்பின் தெரியாத தேசத்தில் கர்த்தர் அவர் கொம்பை உயர்த்தி ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறத இந்த வேத சம்பவத்தில் நம்மால் பார்க்க முடியும். அதான் தேவனுடைய வாக்குத்தத்தனை விசுவாசிக்கும். தேவன் நமக்கு மேன்மையானவைகளை கர்த்தர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறது. அது கொம்பு என்று எதை காட்டுகிறதா? நாம் தேவனிடத்தில் செய்த பிரதிஷ்டைகள், நாம் தேவனிடத்தில் நாம் செய்த தீர்மானங்கள், நாம் அவரிடத்தில் நாம் பண்ணின உடன்படிக்கை எல்லாமே கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளையில் பிரதிஷ்டை நிமித்தம் சில வேளையில் சில துன்பங்களை சில போராட்டங்களை சந்திக்கலாம். கர்த்தர் அதை அப்படியே விட மாட்டார். நீங்கள் செய்த பிரதிஷ்டை, நீங்கள் ஆண்டவர் செய்த தீர்மானங்கள், நீங்கள் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை ஒரு நாள் அது வீணாய் போகாது. அது உயர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை உயர்ந்து நிற்கும். உங்கள் மேன்மையானவர்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிற விளக்கை ஏற்றுகிறவர். இந்த ரூத்தினுடைய விளக்கை கர்த்தர் ஏற்று. அது வரைக்கும் அவன் வாழ்க்கை இருளாக தான் இருந்தது. அது வரைக்கும் எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. வழி எப்படி விடுதோ அப்படியே போய் கொண்டு. சில வேளை அப்படி தான் நம்ம வாழ்க்கை போய் கொண்டு இருக்கு. எப்படி வழி வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படியே போய் கொண்டு இருக்கலாம். அப்படி தான் சில வேளையில் நம்மளால் பார்க்க போக வேண்டியதான. ஏன் வழி தெரியல நம்மளுக்கு. அதனால் நம்ம வாழ்க்கை எப்படி நடத்த, என் வாழ்க்கை எப்படி நம்ம என்ன நடத்த அப்படியே போகலாம். சில வேளை அதை எதிர்த்து நின்று நம்மளால் போக முடியல. ஒரு நாள் என் பிரச்சனை என்னை எப்படி நடத்த, என் பிரச்சனை வழியாக தான் போய்க்கொண்டு அது பின்னாடி தான் போய்கொண்டு இருக்கிறது தவிர அந்த பிரச்சனை எதிர்த்து நின்று அது போராட நமக்கு முடிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு வழி தெரியாதனால நம்ம அப்படியே போய்கொண்டு இருக்கிறோம். தேவன் அது எல்லாவற்றையும் நமக்கு மாற்றுகிற விளக்கை ஏற்றுகிற தேவன். ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். முன்பின் தெரியாமல் தேசத்துக்கு வந்த நகோமியை நம்பி வந்துட்டாங்க. நகோமி எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியல. நகோமி கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் தேவனோ வாழ்க்கையில் அது விளக்கை ஏற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளக்கு என்று சொல்லும்போது எனக்கு எதெல்லாம் வெளிச்சம் தருமோ அதெல்லாம் கர்த்தர் ஏற்றவா. எந்தெந்த காரியம் எனக்கு வெளிச்சமாக இருக்கு. ஒரு வேலை எனக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கலாம், என் படிப்பு எனக்கு வெளிச்சமாக இருக்கா, என் தொழில் எனக்கு வெளிச்சமாக இருக்கலாம், எதில் இப்படிப்பட்ட காரியங்கள் அல்லது எனக்கு வர வேண்டிய சுதந்திரங்கள் எனக்கு வெளிச்சமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வெளிச்சங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு வர வேண்டிய சுதந்திரங்கள், சொல்ல எனக்கு வர வேண்டிய சொத்து காரியங்கள், ஒருவேளை அதுதான் எனக்கு வெளிச்சம்டா, கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுவார். ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டுமோ அதெல்லாம், ஒருவேளை உங்கள் சுகம் உங்களுக்கு வெளிச்சமா, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வீடு உங்களுக்கு வெளிச்சமா, கர்த்தர் உங்களுக்கு வீட்டை தருவார். அதே போல் உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குமோ கர்த்தர் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தை ஏற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் ரூத்துக்கு எதெல்லாம் வெளிச்சமாக இருந்ததோ அதெல்லாம் கர்த்தர் ஏற்றுகிறத நாம் பார்க்கிறோம். நகமி ஒரு வெளிச்சம், அதை ஏற்றுகிறார். போவாஸ் ஒரு வெளிச்சம், அதையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஏற்றுகிறத பார்க்கிறோம். போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டுமோ, எதெல்லாம் வெளிச்சமாக இருக்கும் அதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையே அதெல்லாம் நமக்கு மேன்மையான காரியங்கள். ஹல்லேலூயா. அந்த மேன்மையான காரியங்களை சுதந்திரிக்கப்படும்படியா அதை காணும்படி கர்த்தர் வாழ்க்கையில் சில போராட்டம், சில நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முடிய பண்ணி தேவன் அந்த மேன்மையானவர்களை காணும்படி கர்த்தர்
கடைசியாக சாம்பலை சிங்காரமாய் மாற்றுவார். சாம்பலாக இருக்க காரியங்கள், சாம்பல் என்று சொல்லும்போது என்ன, வெளியே குப்பையில் கொட்டப்படுவதற்கு தான், மிதிக்கப்படுவதற்கு தான் அதுக்கு சாம்பல். சூழ்நிலைக்கு அது போல இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கை சிங்காரமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரூத்தினுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்தது, சாம்பலை போல தான் இருந்தது. ஆனால் தேவன் பாருங்க, அவங்க வாழ்க்கையை சாம்பலை கர்த்தர் சிங்காரமாய் மாற்றினார். என் வாழ்க்கை ஒருவேளை நான் எல்லாராலும் ஒருவேளை நான் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், நான் கைவிடப்பட்டவனாக இருக்கலாம், நான் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கலாம், நான் நசுக்கப்படுகிறவனாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சிங்காரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதே உனக்கு மேன்மையானவை செய்வார். சாம்பலாக இருக்கிற காரியம் சூழ்நிலை கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கை கர்த்தர் சிங்காரமாக மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிக்கிறவர் சில நன்மை சில தீமையான காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு முடிக்க போகிறார். அது மாத்திரமில்லை, சில நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்குமானால் கர்த்தர் அதை தடையில நீக்கி அந்த நல்ல காரியத்தையும் அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் முடிய பண்ணி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அந்த மாதத்தில் ஆசீர்வதிக்க போக. எதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை முடிக்கப்போ, ஏன் முடிய பண்ண, புதிதானவைகளை தொடங்க முடிக்கப் போகிறார். மகிழ்ச்சியானவைகளை பலப்படுத்த கர்த்தர் முடிக்கப் போகிறார். மேன்மையானவைகளை காண கர்த்தர் அதை முடிக்கப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒரு செகண்ட் நம்ம எழுந்து நிற்கலாமா? ரீபாஷா எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே, நிச்சயமாக உனக்கு முடிவு உண்டு என்று சொன்னவன், முடிக்கிறவன் ஆண்டவரே. உன் வாழ்க்கையில் காணப்பட தீமையான காரியங்கள் எல்லாம் நான் முடிய பண்ணுவேன். எந்த நல்ல காரியங்கள் வாழ்க்கை தடைப்படாத தடையில் நீக்கி அந்த நல்ல காரியங்களாம் வாழ்க்கையில் நான் முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு கூட பேசியிருக்கிறீர்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்போ புதிதானவர்களை எங்கள் வாழ்க்கையில் தொடங்கும்படி, மகிழ்ச்சியான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் பலப்படுத்தும்படி, மேன்மையான காரியங்களை நாங்கள் காண அதை சுதந்திரிக்கத்தக்கதா கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்திலான முடிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியா ஒவ்வொருவரையும் தேவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற கேட்குற ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் நீங்கள் ஆண்டவரை பேசுவீராக. அங்கே வாழ்க்கையிலும் கர்த்தர் எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் முடிய பண்ண வேணுமோ கர்த்தர் அந்த காரியம் முடிய பண்ணி அங்கே வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை கர்த்தர் தந்த ஆண்டவரை ஒவ்வொரு தேவன் ஆசீர்வதிங்க. ஒரு விசை கூட இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வாக்கு தத்தத்தினுடைய ஆண்டவரே ரீபா ஷாலா தோரா வாக்கபாராபா ஓர் யாந்தாடா லியாந்தாரா இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தை கத்த ஒவ்வொரு சிரசின் மேலே வைத்து அந்த ஒவ்வொருவரையும் கத்த நீ ஆசீர்வதிங்க, நீர் ஆசீர்வதிங்க. ரீபாடா தூராபா ஷபாராபா கபா. இப்போதே ஆண்டவரே இந்த கேட்ட அந்த வாக்கு தத்தத்தின் அபிஷேகம், அந்த வாக்கு தத்தத்தின் ஆண்டவரே ரீபா ஷாலா தூராபா கபாராபா அந்த அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே நீ ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. இந்த வாக்கு தத்தத்தின் ஆண்டவர அந்த அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டு, இறங்கட்டும் ஆண்டு, இறங்கட்டும் ஆண்டு, இறங்கட்டும் ஆண்டவரே. ரீபாலா தாரா காரா தாரா ஓர் யாந்தாடா லா துராபா கபா ஓர் ஆந்தாரா லா துராபா. என் வசனம் பணியை போல இறங்கும் சொன்னவ இப்போதே ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தம் ஒவ்வொரு மேலும் பணியை போல இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் பனியை போல இறங்கட்டும், பனியை போல இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டும் ஆண்டவர். வேலை ஸ்தலங்களில் அது இறங்கட்டும் ஆண்டவர். வியாபாரங்களிலே, தொழில்களிலே இந்த வாக்கு தத்தம் பனியை போல இறங்கட்டும் ஆண்டவர். அங்கே ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த வாக்கு தத்தம் பனியை போல இறங்கட்டும். அங்கே ஊழியத்தின் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தம் பனியை போல இறங்குவதாக, இறங்குவதாக. படிப்பின் காரியத்தில்
அதை படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் பணியை போல இறங்குவதாக. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், உலகப்புற வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்த பணியை போல இறங்குவதாக. இப்போதே இறங்குவதாக. இப்போதே ஒவ்வொரு நிரப்புவதாக. ஓ ரபா ஷாலா தாடா பாலா தாரா ஒராபா ஷபாரா துராபா கபாபா பாபா பாபா ஓ ராதாடாலா துராபா. என் வார்த்தை வெறுமையாய் துருமாம நான் அனுப்பினதை செய்து நான் அனுப்பின காரியத்தின்படி ஆகும் என்று சொன்னவன் இப்போதே இந்த திருக்க தரிசன வாக்குத்தத்தத்தின் ரீபாலா துராபா அந்த அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு மேல இறங்குவதாக. ஒவ்வொரு மேல இறங்கட்டும். ஒவ்வொருக்குள்ளும் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். நிரப்புங்க நிரப்புங்க. அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் அந்த வல்லமை அந்த வல்லமை ஒவ்வொரு நிரப்புவதாக நிரப்புவதாக. ஓ ரபாலா தாடாலா தோராபாலா தோராமாலா கரா தாராபாரா தோராபாரா தாராலா தோராபா ஓ ரீதா ராகா தாடாலா தோராபா கபா உராபா கபா உராபா கபாரா பாரா பாரா பாராபா ஓ ரீதா ராஹா லீ கரா உரா கரா துராபா உராபா ஷபா ரிகா தாரா லீ தாராஹா. ஓ நன்றி நன்றி. விசுவாசிக்கிற யாவருக்கும் பலிக்கும். விசுவாசிக்கிற யாவருக்கும் பலிக்கும். ரீபாலா தாடா காரா துராபா உராபா உரா கரா தீரா தாரா கபா உராபாலா துராபா ஷீ ஆஹா ரீ கரா உராபாலா துராபா கபர பாரா துரா பாரா பாரா பாரா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே நீ செய்ய போக இருக்கிறவைகளுக்காக இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே எங்கள் ஒவ்வொருக்கும் கர்த்தர் நீ பலிக்க பண்ண போகிறதற்காக நீ அதை ஆண்டவரே நீர் அதை ஆண்டவரே நிறைவேற்ற போகிறதற்காக ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் சபையில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா. ஊழியங்களில் அந்த வாக்கு ஆண்டவர் தீர்க்காத வாக்கு தத்தன் ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தேவர் எதிர்த்து நிற்கிற காரியெல்லாம் கத்த முடிய பண்ணுங்க. சபைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், ஊழியத்தை விரோதமாய் எதிர்த்து நிற்கிற காரியங்கள் எல்லாம் கத்த நீ முடிய பண்ணுவீராக. தடைப்பட்டிருக்கிற காரியங்கள், தடைப்பட்டிருக்கிற அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்களாம் தடைகளை நீக்கி அந்த நன்மைகளை அந்த அற்புதங்களை கத்த செய்து முடிப்பீராக. தேவரி அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக மக கொடா கொடி சோதரம் சோதரம் தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிக்கான மையமையமைக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.